வர மம்மி. என்னடா இதெல்லாம்? சீக்கிரம் சைன் பண்ணி கொடுமா. சைன் பண்ணி கொடுக்கறதா? ஏண்டா எல்லா பாடத்திலயும் ஃபெயில் ஆயிருக்க? இவ்ளோ பெரிய ஸ்கூல்ல படிக்கிற, ஒரு சப்ஜெக்ட்ல கூட பாஸ் பண்ண முடியலையா உன்னால? என்ன பண்றது பவி, கிளாஸ்க்கு போனாலே போர் அடிக்குது, படிக்க முடியல. இப்ப வீட்டுக்கு வந்தா கிளாஸ்ல சொன்னதை மறந்து போயிடுது. டேய் என்னாச்சு? பாருங்க, எக்ஸாம் மொத்தத்திலயும் ஃபெயில் ஆகி வச்சிருக்கான். கேட்டா திமிரா பதில் சொல்றான். உன்ன ஏய், நமக்கு இருக்கிறது ஒரே பையன், அவன் அடிச்செல்லாம் திருத்தக்கூடாது. சிது, இங்க வா. என்னப்பா, என்ன பிரச்சனை? இல்லப்பா, எனக்கு கிளாஸே பிடிக்கலப்பா. அவங்க சொல்லி தரது எதுவுமே புரியலப்பா. சரி, உனக்கு புரியுற மாதிரி சொல்லி தரவங்க இருந்தா ஓகேவா? பவி, இவனுக்கு இன்னும் நல்ல ஹோம் டியூஷனா ஏற்பாடு பண்ணு. இன்டர்வியூ வச்சு நல்ல ஹோம் டியூஷன் டீச்சரா பார்த்து வேலைக்கு வை. ஆல்ரெடி அவன் ஈவினிங் 4 மணி நேரம் டியூஷன் தாங்க படிக்கிறான். சொல்லி கொடுக்கிற எல்லாருமே நல்ல டீச்சர்ஸ் தான். ஆனா இவன் இம்ப்ரூவே ஆகலையே. 4 மணி நேரத்தை 5 மணி நேரமா மாத்து. மார்னிங் சும்மா தானே இருக்கான், அப்பயும் டியூஷனுக்கு விடு. எங்க பார், இந்த ஆதியோட பையனுக்கு லைஃப்ல தோல்வியே இருக்கக்கூடாது, எல்லாத்துலயும் ஜெயிச்சுட்டே தான் இருக்கணும். என்னடா முழிக்கிற? ஒழுங்கா படிச்சனா உனக்கு இதெல்லாம் தேவையா? ஓ, வீட்லயும் புக்ஸ், ஸ்கூல்லயும் புக்ஸ். நீ பாஸ் ஆகுற வரைக்கும் தப்பிக்கவே முடியாது. பவி, சொல்லுங்க. ஈவினிங் ஒரு சக்சஸ் பார்ட்டி இருக்கு. எதுக்குங்க? டெண்டர் நமக்கு கிடைச்சிருச்சுல்ல, அதுக்கு நம்ம பார்ட்னர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் பார்ட்டி வைக்கிறோம். கட்டி, இங்க வா. எதுக்கு? இங்க வான்னு சொல்றேன்ல. என்னவா இருக்கும்? ஏய் போகாத, அங்கே இரு. அட பாப்பா என்ன பண்ணுவது பாத்து வந்தல. ஏய் வேணாம்டா, போகாத சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன். சொல்லு பாப்பா, என்ன வேணும்? ஏன் அழுகுற? செத்தடா மாம. அங்கிள், அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், கொடுங்க அங்கிள். என்னத்த கொடுக்கணும்? ஏன் அழுகுற? என்ன தெரியல? ஏன் பாப்பா? என்னாச்சு? கொடுங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். என்ன தெரியல? சொல்றத கேட்காம போனீங்கல்ல, அனுபவிங்க. கொடுங்க. என்னத்த கொடுக்கணும்? அங்கிள், என்ன பாப்பாச்சு? கொடுங்க. பாப்பா, என்னன்னு சொல்லு. இவர் என் சாக்லேட் புடுங்கி தின்னுட்டாரு. ஏய், ஆளை பார்த்தா மாடு மாதிரி இருக்கிற, பச்சை புள்ள கிட்ட சாக்லேட் வாங்கி திங்கிற, அறிவில்ல உனக்கு? மாட்டிக்கிட்டியா? குழந்தை ரூபத்துல ஒரு குட்டி சாத்தானா கொஞ்ச நேரத்துல என்ன பாடுபடுத்துருச்சு. ஆடு மாதிரி கூட்டினு போது திருப்பி வருவாரா? இங்க பாரு சிலுவண்டு, என்னால திரும்ப திரும்ப ஸ்கூலுக்கெல்லாம் வந்துட்டு இருக்க முடியாது. ஏதோ அன்னைக்கு ஹெல்ப் கேட்ட, சரி பாவம் பச்சை பிள்ளை கேட்கறியேன்னு வந்தேன். இதவே பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்க. பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ரவுடின்னு நினைப்பாங்க. அடிங்க அடியே. நீ ரவுடி தானே ரவுடி? அது ஒண்ணும். அன்னைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண போற. எந்த ஃப்ரெண்டுக்கு? என் ஃப்ரெண்டுக்காக ஒரு அங்கிள் அடிக்கணும். அடிக்கணுமா? அடிப்பியா? பாப்பா, நான் அடியாலெல்லாம் இல்ல. எத்தனை தடவை சொல்றது?
விட்டா என் கழுத்துல அடியாள்னு போர்டு மாட்டி விட்டு வாடகை கூட்டு சம்பாதிப்ப போல. என்னாலாம் யாரையும் அடிக்க முடியாது. பணம் தரேன் ரவுடி, நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தரேன். 4 அடி அடிச்சு பயமுறுத்தினா போதும். அதெல்லாம் முடியாது, நீ வேற ஆளை வச்சு பாத்துக்க போ. நான் கிளம்புறேன். ரவுடி சொன்னா கேளு ரவுடி. அதெல்லாம் முடியாதுடா. ரவுடி ரவுடி பா. சிவா, என்னாச்சுடா இன்னைக்குமா? போ ரவுடி போ. ஒரு நல்ல விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ண கூட உன்னால முடியாது இல்ல, அப்புறம் ஏன் நீனு ரவுடியா இருக்க? வேஸ்ட். உன்னால நம்பி நல்ல ரவுடின்னு நினைச்சேன் பாரு, என்ன சொல்லணும்? டேய் சிவா, அழாதடா. நான் போய் என்னன்னு கேக்குறேன். வேண்டாம் கனி, அவரை குடிச்சிருக்காரு. பாவலடா உங்க அம்மா. ஆமா கனி, டெய்லியும் இன்னைக்கும் 2 நேரம், காலையில அடிக்கிறாரு, நைட்டும் அடிக்கிறாரு. எப்படிலாம் அம்மா அழுதாங்க தெரியுமா? நான் பெரியவனாந்தா அவர்கிட்ட போய் சண்டைக்கு போவேன். இப்ப நான் அவர்கிட்ட போனாலே காலையில எத்தி உதைக்கிறாரு. சரி விட்ரா, இந்த ரவுடி இல்லைன்னா என்ன, ஏரியால ஆளா இல்லாம இருப்பாங்க. நான் கண்டிப்பா யாரையாவது கூட்டிட்டு வந்து உங்க அப்பா மிரட்டுறேன். நீ தைரியமா இரு.